வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கிளாஸோட டீடைல்ஸ் என்னன்றதை பிரீஃபா பார்க்க போறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜஸ்ல ஸோ எது மாதிரி நடக்கும், என்ன டைமிங் அப்படின்ற ஷெட்யூல் எப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பிரீஃபா இந்த வீடியோல என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் என்னென்ன கிளாஸஸ்க்கு நடக்குது இப்போ கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th இந்த 4 கிளாஸஸ்க்கும் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த எல்லா கிளாஸஸ்க்கும் மேக்ஸ் மட்டும் நான் தான் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேக்ஸ் 9th 10th 11th 12th இது எல்லாமே மேக்ஸ் நான் தான் டீச் பண்ற மாதிரி இருக்கும். பட் 10th 11th 12th இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்னா குரூப் கிளாஸஸ். இப்போ குரூப் கிளாஸஸ்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா. அதோட எக்ஸ்ட்ரா வர மாதிரினா உங்களுக்கு பேட்சஸ் ஸ்பிட் பண்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 10th 11th 12th குரூப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஷெட்யூல் எப்படி வரும்னா 10th-க்கும் 12th-க்கும் ஈவினிங் டைம்ல கிளாஸஸ் வரும். ஓகே, ஸோ ஈவினிங் கிளாஸஸ். ஸோ 12th-க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம், தட் மீன்ஸ் 9 to 10 அந்த மாதிரி டைம்ல தான் கிளாஸ் வரும். 10th-க்கு ஈவினிங் டைம்ல வரும். 11th-க்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், தட் மீன்ஸ் 6 to 7 ஆர் 5:30 to 6:30 அது மாதிரி. ஸோ ஏர்லி மார்னிங்ல உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஷெட்யூல் ரெகுலரா. ஏன்னா 10th 12th-க்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸஸ் அது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா நைட்ல தான் கிளாஸஸ் வரும். அதே மாதிரி 11th-க்கு ஏர்லி மார்னிங்ல கிளாஸ் வரும். பிஃபோர் 7 o'clock உங்களுக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இதான் 10th 12th. இப்போ 9th கிளாஸஸ் வர்றது உங்களுக்கு இண்டிவிஜுவல் 1-to-1 தான் கிளாஸஸ் வரும். 9th-க்கு குரூப் கிளாஸஸ் மேக்ஸிமம் யாரும் கேட்கறது இல்லை. அது இல்லாமல் 9th ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இல்லாம மாட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது இல்லை கிளாஸஸ். அதனால 9th-க்கு வந்து 1-to-1 கிளாஸஸ் தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கிளாஸ் நடக்கும், எத்தனை நாள் இருக்கும் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் கிளாஸஸ் வந்து வீக்லி 5 days கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீக்லி 5 days கிளாஸஸ் 10th 11th 12th எல்லாமே சேம் ஷெட்யூல் தான். ஸோ மண்டே டு ஃப்ரைடே, மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லி ஷெட்யூல்ஸ் இருக்கும். நான் சொன்ன டைமிங் இந்த மாதிரி தான். 10th and 12th-க்கு ஈவினிங்ல வரும், 11th-க்கு ஏர்லி மார்னிங் வரும். ஓகே, வீக்லி 5 days மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே வந்து நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். சாட்டர்டே தான் நான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ சண்டே எக்ஸாம் வந்து அந்த வீக்ல நம்ம என்ன நடத்துறோமோ ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம். அந்த வீக்ல நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணது தான் உங்களுக்கு என்ன வரும், எக்ஸாம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் 10th-க்கு வந்து 6.1 and 6.2 முடிச்சுக்கணும். இந்த 2 எக்ஸசைஸை பேஸ் பண்ணி தான் நீங்க சண்டே எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, 6.2 and 6.1. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்ல என்னென்ன நடக்கும், எக்ஸாம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ்ல நம்ம டோட்டலா பார்க்கறது என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் ஃபுல்லா டாப் டு பாட்டம் பார்ப்போம். நான் சொல்றது 10th and 12th-க்கு ஃபர்ஸ்ட், 11th-க்கு அப்புறம் சொல்றேன். ஸோ 10th and 12th-க்கு ஃபர்ஸ்ட் டாப் டு பாட்டம் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ், தட் மீன்ஸ் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ், மிஸ்லேனியஸ், ஸோ எல்லாமே டாப் டு பாட்டம் பார்த்துருக்கோம். நான் சொல்றது 10th and 12th. ஓகே, ஸோ இதை தாண்டி லாஸ்ட் 10 year பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பிரீஃபா பார்ப்போம். அதே மாதிரி ஒரு யூனிட்டும் ஈச் யூனிட்டும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்னென்ன வரும், அந்த யூனிட்ல நமக்கு என்னென்ன பாசிபிள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்னென்ன வரும், நெக்ஸ்ட் அந்த யூனிட்டோட 1 mark கொஸ்டின்ஸ், அடுத்து கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இன்கேஸ் இப்போ நீங்க இப்போ மிடில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இப்போதான் ஜாயின் பண்ண போறீங்கன்னா, இப்போ 10th-க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 12th-க்குமே கிட்டத்தட்ட 5 to 6 யூனிட்ஸ் இப்போ இன்டெகிரல்ஸ் யூனிட் போயிட்டு இருக்கு. ஓகே, இவங்களுக்கும் 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இவங்களுக்கும் 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்டெகிரல்ஸ் போயிட்டு இருக்கு 12th-க்கு. இப்போ மிடில் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே நான் கம்ப்ளீட் பண்ண யூனிட்டோட நோட்ஸ் உங்களுக்கு டோட்டலா சென்ட் பண்ணிடுவோம். என்னோட கிளாஸஸ்ல என்ன நடந்ததோ ரிட்டர்ன் நோட்ஸ்க்குள்ள சென்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் இருக்குன்றது ஒன்று வாட்ஸ்அப்ல கிளியர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க கிளாஸ்லயே கூட பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் எனக்கு டவுட்ஸ்ன்றதை முதல்ல எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல கூட கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாம நீங்க கிளாஸ் நடக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நடக்கும்போது டோட்டலா ஆன்லைன் என்னும் போது நம்ம என்ன நடக்குதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி கண்டிப்பா இருக்காது. ஆன்லைன் நடக்கும்போது டோட்டலா நீங்க ஆக்சுவலா வீடியோ ஆன் பண்றது ஆன் பண்ணாது உங்களோட விஷஸ். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஆன் பண்ணலனாலும் கண்டினியூஸா உங்களுக்கு கிளாஸஸ்ல ஒன்றுத்துக்கும் கொஸ்டின்ஸ் உங்களை தான் படிக்க சொல்ற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் படிக்க சொல்றது கண்டினியூஸா ரேண்டமா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கேட்டுப்பேன். ஃபார்முலாஸ் கேட்பேன், ஃபார்முலாஸ். அதே மாதிரி அந்த சம்ஸ் வந்து இன்கேஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் கொடுத்ததுன்னா அது எப்படி சால்வ் பண்ணீங்க, அந்த ஸ்டெப்ஸ், இது எல்லாமே கிளாஸஸ்ல கேட்கற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரைட்டிங்க்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கிளாஸ் நடக்கும். டவுட் கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா நீங்க அந்த கொஸ்டின்ஸ் நடத்தும் போதே கூட ஆடியோ ஆன் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுட் உடனே கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ கூட கிளியர் ஆகல, அப்பயுமே எனக்கு டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணி கூட டவுட்ஸ் இருக்கிறத கிளியர் பண்ணிட்டு மூவ் பண்ணலாம். மேக்ஸிமம் நடத்தும் போதே நீங்க ஆடியோ ஆன் பண்ணி என்னென்ன டவுட்ஸ் இருக்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிளாஸஸ் இது மாதிரி தான் நடக்கும். இதுல உங்களுக்கு டெய்லியுமே ஹோம்ஒர்க் இருக்கும். 10th and 12th பாத்தீங்கன்னா டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கும். நம்ம என்னென்ன நடத்துறோமோ அது டெய்லி ஹோம்ஒர்க், அதை அடுத்த நாளே உங்களுக்கு கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ற மாதிரி. இப்ப இந்த சண்டே எக்ஸாம்ன்றது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த சண்டே எக்ஸாம் நமக்கு எது மாதிரி நடக்க போகுது, அதுல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டே எக்ஸாம் நடத்தும் போது கண்டிப்பா நம்ம பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் தான் நடத்துவோம். ஸோ இந்த சண்டே எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நமக்கு என்ன பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு, அந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு சண்டே எக்ஸாம் நடக்கும். இந்த சண்டே எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, என்சிஆர்டி கொஸ்டின்ஸ், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதான் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், 1 மார்க், கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே நம்ம போர்டு எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் கண்டினியூஸா உங்களுக்கு சண்டே எக்ஸாம் வந்து. ஸோ அது மார்க்ஸ் வந்து எப்படி வேணா வேரி ஆகும். 30 மார்க், 50 மார்க், இந்த மாதிரி எந்த வேரியேஷன்ஸ் வேணா மார்க்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் சிலபஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ஆரம்பிச்சாச்சு. இப்போ முடிக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலா 10th and 12th நம்ம அக்டோபர் மந்த்ல சிலபஸ் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அக்டோபர் மந்த்ல முடிச்சிட்ட அப்புறம் நவம்பர் மந்த்ல என்ன ஆகும்னா 30% ரிவிஷன். 30% ரிவிஷன்னா டோட்டல் யூனிட்ஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோமோ இல்ல 3 யூனிட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு ஃபுல்லா எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும். டிசம்பர்ல வந்தீங்கன்னா 50% ரிவிஷன். ஸோ 50% ரிவிஷன்னா டோட்டல் சிலபஸ்ல பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம், அகைன் டோட்டல் சிலபஸ்ல மீதி பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம். ஜான்வரியில் எப்படி எழுத போறீங்கன்னா ஃபுல்லா போர்டு எக்ஸாம் நீங்க எப்படி எழுத போறீங்களோ அதே மாதிரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ 3 days ஒன்ஸ், 3 days ஒரு நாள் நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் அதை கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும், ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் 4th day எக்ஸாம், கரெக்ஷன், அப்புறம் ரிவிஷன். ஸோ அகெயின் செகண்ட் எக்ஸாம், ஸோ தேர்ட் எக்ஸாம், கரெக்ஷன், ரிவிஷன். இதே மாதிரி 3 days ஒன்ஸ் கண்டினியூஸா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஜனவரி மந்த் ஃபுல்லா மினிமம் நீங்க எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 to 12 பேப்பர்ஸ், 10 to 12 பேப்பர்ஸ் போர்டு எக்ஸாம் எப்படி எழுத போறீங்களோ அதே பேட்டர்ன்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு பிப்ரவரியில டோட்டல் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்ப ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதோட நோட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப உடனே பண்ணணும் அப்படின்னா இல்ல அப்படின்னா இந்த அக்டோபர் மந்த் முடிச்சுட்டு திருப்பி நான் இந்த நவம்பர் டிசம்பர்ல எல்லா யூனிட்ஸும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரிவிஷன் பண்ணுவேன். ஓகே, ஜனவரியில தான் நம்ம சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எழுதுற மாதிரி இருக்கும். நவம்பர் டிசம்பர் 2 monthsல அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா யூனிட்டும் திருப்பி நான் 1 by 1 எல்லா யூனிட்டும் ரிவிஷன் பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு இந்த 2 டைமே ரிவிஷன் ஆகும். அப்ப டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நவம்பருக்கு முன்னாடியே எனக்கு ரிவிஷன் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூனிட்டோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டோட்டலா சென்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங்ஸ் வேணாலும் யூடியூப்லயே இருக்கு, என்கிட்ட தனியா ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதை சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு செப்பரேட்டா நான் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இதான் ஷெட்யூல் 10th and 12th டோட்டலா. இதே இப்போ நீங்க 11th வந்தீங்க அப்படின்னா ஸோ 11th கிளாஸஸ் கிட்டத்தட்ட 11th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th இப்போ கிளாஸஸ் ஆரம்பிச்சு இப்போ போயிட்டு இருக்கு. பட் 11th நம்ம பாக்குறது ஒன்லி என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான். இவங்களுக்கு சிலபஸ் எப்ப 11th முடியும் அப்படின்னா ஜனவரி மந்த்ல டோட்டல் சிலபஸ் 11th. ஓகே, ஸோ 11th டோட்டல் சிலபஸ் ஜனவரியில கம்ப்ளீட் ஆயிடும். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பிப்ரவரியில இருந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இப்ப சொன்ன ஷெட்யூல் தான் எல்லாமே என்சிஆர்டி கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம், 1 mark கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே 12th சிலபஸ்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் 11th நம்ம என்ன பார்ப்போம்னா என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான் டாப் டு பாட்டம் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ், மிஸ்லேனியஸ். ஸோ சேம் உங்களுக்கு வீக்லி 5 days கிளாஸஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். பட் ஏன் இதுல எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பாக்குறது அப்படின்னா இதுல நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் மோர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம 12th பாக்குற மாதிரி நம்ம என்ன பார்க்க மாட்டோம், 11th பார்க்க மாட்டோம். ஸோ ரீசன் என்னன்னா இதுல நம்ம எல்லா சிலபஸும் டாபிக் கவர் பண்ணுன்றது இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா பின்னாடி ஜேஇக்கு நமக்கு எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும். ஸோ அதுல டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணும். பட் மோர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 11th சிலபஸ் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும், 12th சிலபஸ்க்கு டிலே ஆயிடும். நான் இப்ப சொன்ன ஷெட்யூல் 12th எல்லாமே இப்ப இருக்க 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ ஆகும். அது எல்லாமே நம்ம பிப்ரவரியில ஆரம்பிச்சோம் மட்டும்தான் பிப்ரவரி டு அக்டோபர்ல 12th சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர்ல 30%, டிசம்பர் 50%, ஜனவரியில சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த ஷெட்யூல் வரணும்னா நம்ம 11th சிலபஸ் ஜனவரிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு பிப்ரவரில இருந்து கிளாஸஸ் போற மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் டோட்டல் ஆன்லைன் கிளாஸஸோட ஷெட்யூல் உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால தான் அது கிளியர் வீடியோ போட்டேன். அதே மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸோட சாம்பிள் வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். ஆன்லைன் கிளாஸோட டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதே மாதிரி ஒரு கிளாஸோட வீடியோட லிங்க் எப்படி நடக்கும்ன்றதும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ ரெண்டுமே நீங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் கொடுத்துருப்பேன். 8610684838 நம்பர். இந்த நம்பர் நீங்க கால் பண்ணி நீங்க வேணா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேக்ஸுக்கு மட்டும் டோட்டலா நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. பிசிக்ஸ் போயிட்டு இருக்கு, கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டு இருக்கு, அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், அதே மாதிரி 10th பாத்தீங்கன்னா சயின்ஸ் போயிட்டு இருக்கு, 11th பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே செப்பரேட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் நான் ஃபுல்லா எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த டீச்சர்ஸா இருப்பாங்க. அந்த எல்லா டீச்சர்ஸ் குரூப்லயும் நான் இருப்பேன். ஸோ என்ன மாதிரி நான் இப்ப சொன்னிருக்கணும் ஷெட்யூல் அது எல்லாமே எல்லா குரூப்லயும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ மேக்ஸ் நான் நல்லா சால்வ் பண்றேன், எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் வேணாலும் கண்டிப்பா இப்ப நான் எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி ஷெட்யூல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நடக்கும். இல்ல எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணா மேக்ஸ் தான் வேணும் அப்படின்னா நான் இப்ப எப்படி போட்டுட்டு இருக்கணும் அதே மாதிரி ஷெட்யூல்ல கிளியரா உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லா குரூப்லயுமே நான் இருப்பேன். அது எல்லாத்துலயுமே நான் எப்படி ஷெட்யூல் சொல்றேனோ அதே மாதிரி தான் டோட்டலா உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸஸ் வேணுனாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன். 86106848 நம்பர் நீங்க கால் பண்ணுங்க. ஒரு டெமோ கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம், எப்படி நடக்குது என்னன்றது. இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் அந்த மார்க்ஸ் ரொம்ப ஸ்கோர் பண்ணி கம்மியா இருப்பாங்க. இந்த டைம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா தான் பின்னாடி ரிவிஷனுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல டோட்டல் NCERT சொல்யூஷன்ஸ் 9th ல இருந்து 12th வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.